தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அவன் தெருவுக்குள்ள வந்துடலடா அந்த மாதிரிலாம் இல்லையா. நீங்க வந்து யாரா இருந்தாலும் திரைப்படத்துறைக்கு வரும் பொழுது அவங்க வந்து பெரிய இழப்புகளை சந்திக்கத்தான் வேணும். ஜமீனா வாழ்ந்தவங்க வந்து சினிமா எடுக்கிறாங்கிறதுக்காக ஜனங்கள்லாம் வந்து படம் பார்க்க வருவாங்களா என்ன? திரைப்படத்துறைக்கு யார் வந்தாலும் அப்படி ஒரு இழப்பை சந்திக்க தான் வேணும். அது ஜமீன் வந்தார் அப்படிங்கிறதுக்காக படம் ஓடுதா என்ன? தேட்டர் கொடுப்பாங்களா? தேட்டருக்கு ரசிகர்களை வர வைக்க முடியுமா? அவன் நல்லா சென்னையில் நல்ல சொந்த வீட்டில் தான் சத்யன் இருக்காரு அப்படிங்கிறத கொஞ்சம் கோபமாகவே சிவகுமார் சார் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த ப்ரொடியூசர் அந்த தயாரிப்பாளர் நிலைமை என்ன தெரியுமா? அவர் வந்து நான் ஒரு இடத்துல டீனர் ஹோட்டலில் வந்து டேபிள் தொடச்சிட்டு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் வந்து அழுதுட்டார். பெரிய அரண்மனை மாதிரி வாழ்ந்த வீட்டில் இருந்து விட்டுட்டு ஒருத்தர் வந்து அந்த இடுகாட்டு பக்கத்தை எனக்கு வீடு பாருங்க சொல்றதுங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து சினிமாவில் யாருக்கும் வரக்கூடாது. அது அந்த மாதிரி ப்ரொடியூசருக்கு வந்திருக்கு, மாதம்பட்டி சிவகுமார் அவர்களுக்கு வந்திருக்கு. கமல் வந்து என்னைக்காவது வந்து நான் நஷ்டம் அடைஞ்சிருக்கேன் அப்படி எங்கேயாவது பப்ளிக்கில் சொல்லியிருக்காரா? ஆனால் அவருக்கு அவ்வளோ கடனில் வந்து அவர் சொத்தவே விற்க வேண்டிய சூழல் வந்துருச்சு. வணக்கம். நடிகர் சத்யன் பற்றி வர்ற தகவல்கள்லாம் ரொம்ப ஒரு கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது. அவரை பற்றி சொல்கிறாங்க, அவர் மாதம்பட்டி சிவகுமார்னு அவங்க அப்பாவே பெரிய ஜமீன் பரம்பரை, அவங்களையே ராஜான்னு தான் சொல்லுவாங்க. இவரை சின்ன ராஜான்னு சொல்லுவாங்க. அவங்க ஊரில் 500 ஏக்கர் சொத்து இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லை, வாடகை வீட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து திடீர்னு கிளம்புன விஷயமா இருக்குது. இது சம்மந்தமாக நாம் நடிகர் சிவகுமார் அவர்கள்ட்ட வந்து நான் பேசினேன். சிவகுமார் அவங்களும் உறவினர். சிவகுமார், சத்யராஜ் இவங்க எல்லாமே ரிலேட்டிவ், சொந்தக்காரவங்க எல்லாமே அங்காளி பங்காளி இந்த சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொந்தக்காரவங்க. இது சம்மந்தமாக அவர்கிட்ட நான் பேசும்போது ஆல்ரெடி சிவகுமார் சாருக்கு இது தெரிஞ்சிருக்கு. அவரோட கோவப்படுறாங்க. என்னென்னா, நீங்கள் இப்படியெல்லாம் அவன் தெருவுக்கெல்லாம் வந்துடலடா அந்த மாதிரிலாம் இல்லையா. நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் திரைப்படத்துறைக்கு வரும் பொழுது அவங்க வந்து பெரிய இழப்புகளை சந்திக்கத்தான் வேணும். ஜமீனா வாழ்ந்தவங்க வந்து சினிமா எடுக்கிறாங்கிறதுக்காக ஜனங்கள்லாம் வந்து படம் பார்க்க வருவாங்களா என்ன? அப்படி கிடையாது. அவங்க எடுக்கிற படம் வந்து எந்த அளவுக்கு மக்களை ரீச் பண்ணுதோ அதுதான் வந்து வெற்றி தோல்வி அமையுமே தவிர, யாராக இருந்தாலும் திரைப்படத்துறை வந்து பெரிய கடல். அதை வந்து யாருமே வந்து அதில் வந்து சொல்ல முடியாது. இழப்பும் வரும், வெற்றியும் வரும். அதுக்கு உதாரணம் வந்து ஏவிஎம் நிறுவனமே படம் தயாரிக்கிறது நிறுத்திட்டாங்கல்ல. ரஜினி நடித்தது சிவாஜி படத்தவே வந்து அவங்க டிஜிட்டலைஸ் பண்ணாலும் அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய இழப்பை சந்தித்தது. அதுலேருந்து அவங்க வந்து சுதாரித்து விட்டுட்டாங்க. அப்படி இருக்கும்போது மாதம்பட்டி சிவகுமார் அவர்கள் வந்து தாய்நாடுன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த தாய்நாடு படமே பிரம்மாண்டமான படம். மனோஜ்கியான் ஆபவான மியூசிக்கில் 1989 வெளிவந்து அது வந்து பெரிய சக்ஸஸ் ஆகிடுச்சு. டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் மறுபடியும் வந்து பாடல் பாடி எல்லா பாடலும் வந்து ஹிட்டு. சத்யராஜ் தான் நடிச்சிருந்தார் தாய்நாடு படத்தில். அதே மாதிரி சின்னத்தம்பி பெரிய தம்பிலையும் இவர் கோ ப்ரொடியூசராக இருந்திருக்காங்க, இப்போ தயாரிப்பாளர் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து சத்யனை எப்படி தெரியும் அப்படின்னா, 2000 வந்து அப்போ நான் கவிஞர் மு மேத்தா அவர்கள்ட்ட வந்து நான் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருக்க நேரத்தில் இளையவன் ஒரு படம் ஆரம்பித்தாங்க. அப்போ பிரசாத் ஸ்டுடியோவில் தான் இளையராஜா சார் தான் மியூசிக். அது பாட்டு எழுதுறதுக்காக போயிருக்க போது சத்யன் அப்போ சந்தித்தேன். இப்போ நான் நேற்று அவர் சத்யன்கிட்ட பேசும்போது நான் அந்த சம்பவத்தை சொன்னேன். நான் உங்களை பார்த்துருக்கேன் சார், எனக்கு தெரியும் அப்படின்னாரு. சத்யனோட முதல் படம் அந்த இளையவன் படம் வந்து எடுக்கும் பொழுது சாங்ஸ்லாம் நல்லா தான் இருந்தது. அது வந்து ஜனங்க வந்து யாரை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் அவர் யாரை எப்படி ஏற்றுக்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் அந்த படம் வந்து சினிமாவில் வந்து ஒருத்தர் வெற்றி பெற முடியும். அந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும். ஆனால் அப்போ வந்து சத்யன் அறிமுக நடிகராக இருந்தாலும் அப்போ கௌசல்யாவில் நடிச்சிருந்தாங்க. அவங்க கௌசல்யா வந்து அவங்க பெரிய அப்போ பரபரப்பான ஹீரோயின் விஜயோட நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து சத்யன் கூட நடித்தது மூலமாக அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் இப்போ வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாட்டு ஹிட் ஆச்சு, படம் சரியாக போகலை. திரும்பவும் கண்ணா உன்னை தேடுகிறேன் படம் எடுத்தாங்க, அந்த படமும் சரியாக போகலை. மாதம்பட்டி சிவகுமார் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் பெரிய ஜமீனாக தான் வாழ்ந்துருந்துருக்காங்க. அதில் பெரிய பல ஏக்கரில் வந்து தென்னந்தோப்பு, தோப்பு, துறவுகள் எல்லாமே இருந்திருக்கு. அன்னைக்கிளி படம் எடுக்க வந்து தெங்குமரகடா பகுதியில் இருந்தால் படப்பிடிப்பு நடத்துது. அது பொள்ளாச்சி இந்த மாதிரி கோபிச்செட்டிப்பாளையம் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து அந்த அன்னைக்கிளி படம் தேவராஜ் மோகன் டைரக்ஷனில் வந்து எடுக்கும்போது அப்போது ஜமீனாக இருக்கார்ல சிவகுமார் அவர்கள் வந்து அங்கே நடிச்சிருக்காரு, ஹீரோவாக நடிக்கிறாரு. அதனால என்ன ஆகும்னா, நம்ம அந்த யூனிட்டில் இருக்க எல்லாருக்கும் வந்து நம்ம ஒரு மரியாதை பண்ணணும் அப்படின்னு மாதம்பட்டி சிவகுமார் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் மதிய விருந்து, அதாவது பிரியாணி, எல்லாருக்கும் நான்வெஜ்ஜு, ஆடு கோழி எல்லாத்தையும் போட்டு அவ்வளோ விருந்து வச்சுருக்காரு. அங்கே படப்பிடிப்பு நடந்த நாட்கள் எல்லாமே இவங்க ஜமீன் வீட்டில் இருந்து தான் சாப்பாடே போயிருக்கு. அந்த அளவுக்கு வந்து மாதம்பட்டி சிவகுமார் வந்து சினிமா மேலே வந்து அவருக்கு ஒரு ஃபேஷனாக இருந்திருக்கு அப்போவே. நம்ம சொந்தக்கார பையன் நடிக்கிறான். ஆமாம் சிவகுமார் அவர்கள் நடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஜமீன்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே அவங்க ஒரு பெரிய சினிமா திரைப்பட ஆட்கள் வரணும்னு அவங்களோட ஒரு இணைஞ்சு ட்ராவல் பண்ணுறதுல வந்து அவங்களுக்கு ஒரு பெருமையாக நினைப்பாங்கல்ல. அப்படி தான் வந்து மாதம்பட்டி சிவகுமார் வந்து சினிமா மேலே வந்து ஒரு ஃபேஷனாக இருந்திருக்கு அப்போவே. சிவகுமார் அவர்கள் நடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஜமீன்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே அவங்க ஒரு பெரிய சினிமா திரைப்பட ஆட்கள் வரணும்னு அவங்களோட ஒரு இணைஞ்சு ட்ராவல் பண்ணுறதுல வந்து அவங்களுக்கு ஒரு பெருமையாக நினைப்பாங்கல்ல. அப்படி தான் வந்து
மாதம்பட்டி சிவகுமாரும் சினிமாக்குள்ளே அப்போ தான் வர்றாரு. அங்கே படப்பிடிப்பு நடந்த அந்த காலகட்டம் முழுக்க அங்கே அவருடைய மேற்பார்வையில் அவருக்கு எல்லாத்துக்கும் விருந்து உபசாரம் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு பட்டகர் தான் அந்த மாதம்பட்டி கிராமங்களில் இருக்கிற அந்த மக்கள் வந்து மக்களுக்கு அவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. அவ்வளவு மக்கள்கிட்ட தேவையான விஷயங்கள்லாம் செய்து கொடுத்துருக்காங்க. அதனால் அங்கே உள்ளவங்க வந்து அவங்க வந்து ரொம்ப பிரியமாக ரொம்ப மரியாதையாக பார்த்துருந்துருக்காங்க. அந்த காலப்போக்கில் தான் வந்து திரைப்பட தயாரிப்பில் வரும் பொழுது அப்போது அந்த சினிமாவை பற்றி நான் இது விஷயங்கள் தெரியாததுனால அந்த திரைப்பட கதை தேர்வுகள்லாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்னடைவு ஏற்பட்டு அந்த நஷ்டத்தை சந்திக்கிறாரு. ஆனால் இந்த 2 படம் எடுத்ததால தான் அவர் பெரிய இழப்பை சந்திக்கிறாரா அப்படின்னா அதுக்கு காரணமாக இருந்திருக்க முடியாது. அது வேறு சில காரணமும் இருந்திருக்கும். ஆனால் சிவகுமார் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அவ்வளவு தெருவுக்கெல்லாம் சத்தியன் வந்துடல, சென்னையில் வந்து நல்ல சொந்த வீடு வாங்கி வச்சு இருக்காங்க. சொத்து போயிருக்கு. அதுக்கு வந்து திரைப்படத்துறைக்கு யார் வந்தாலும் அப்படி ஒரு இழப்பை சந்திக்க தான் வேணும். அது ஜமீன் வந்தார் அப்படிங்கிறதுக்காக படம் ஓடுதா என்ன? தேட்டர் கொடுப்பாங்களா? தேட்டருக்கு ரசிகர்களை வர வைக்க முடியுமா? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி அவன் வந்து தெருவிலலாம் இல்லைடா, நீங்கள் வந்து அவன் நல்லா சென்னையில் நல்ல சொந்த வீட்டில் தான் சத்யன் இருக்கார் அப்படிங்கிறத கொஞ்சம் கோபமாகவே சிவகுமார் சார் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அவங்க ரிலேட்டிவ் சொந்த இதிலேருந்து அந்த மாதிரி இழப்பை அவங்க சந்திக்கும் பொழுது அது கைடன்ஸு. இப்போ சத்யராஜ் அவர்கள் இருக்காங்கள்ல, சத்யராஜ் அவர்கள் வந்து திரைத்துறைக்கு வந்தபோது சிவகுமார் அவர்கள் தான் எல்லா உதவியும் செய்திருக்காங்க, எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவங்க சில படங்கள்லாம் கூடவே நடிக்க வச்சுருக்காங்க. எனக்கு வந்து சத்யராஜ் அவர்கள் நேரடியாக சொல்லும்போது கோமல் சுவாமிநாதனுடைய நாடகத்தில் வந்து நடிக்க வச்சுருக்கேன். அப்போ அதுக்கு வந்து சிவகுமார் தான் முதல் காரணமாக இருந்திருக்காரு. சிவகுமார் சத்யராஜ் கூட ஆமாம், உறவினர் தான். அப்படியே வந்து இவனுடைய ஹைட்டுக்கு வந்து நீங்கள் நல்லா ஹீரோவை நடிக்கிறாண்டா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி உற்சாகப்படுத்தி சிவகுமார் அவர்கள் வந்து சத்யராஜ் அவர்கள் வழி நடத்திருக்காங்க. சத்யராஜ் எப்படிப்பட்டவர்னா, அவர் வந்து ஊத்துக்குழி ஜமீன் இருக்குல்ல, ஊத்துக்குழி ஜமீனுடைய வாரிசு தான் வந்து சத்யராஜுடைய மதர். அவங்க அம்மா நாதாம்மாள். அவங்களோட நாதாம்மாளோட தாத்தா நடராஜ காளிங்கராயர் வந்து அந்த காலத்தில் லண்டன் போய் படிச்சிருக்காங்களாம். அது ஒரு பெரிய வரலாறு. இன்றைக்கி அந்த ஜமீன் வந்து இருக்குது, ஊத்துக்குழி ஜமீன் இருக்குது. அந்த காளிங்கராயன் பரம்பரையில் வந்தவர் தான் ஜமீன் பரம்பரையில் தான் சத்யராஜ் அவர்கள். காளிங்கராயன்னா அந்த பெரிய ஒரு கால்வாய். ஆமாம், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நிறைய படங்களில் வந்து வாய்க்கால் வந்து பார்க்கலாம். நீங்கள் பவானி கொடுமுடிந்து நொய்யலாறு வரைக்குமான அந்த 90 கிலோமீட்டர் அந்த வாய்க்காலை அவர் வெட்டினது வந்து சத்யராஜ் அவர்களுடைய பாட்டன் சொல்லலாம், முப்பாட்டன் சொல்லலாம். அது அவங்க பரம்பரையில் வந்தவர் தான். அவர் காளிங்கராயன் வந்து அந்த காளிங்கராயன் வாய்க்கால் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்னா அது இவங்களுடைய பரம்பரைக்கே வந்து ஒரு பெரிய பெருமை தான். அப்படி ராஜ பரம்பரையிலேருந்து வந்தவர் அப்படின்னால ஹீரோவாக வந்து யாராவது நடிக்க வச்சாங்களா? இல்லை. சத்யராஜ் அவர்களும் கஷ்டப்பட்டு சின்ன சின்ன ரோலில் நடித்து அடி வாங்கி வில்லனாக நடித்து இப்படி தான் வந்து சினிமா ஒருத்தரை வந்து எடுத்துக்குமே தவிர ஜமீனாக இருந்தவங்க அப்படிங்கிறதுக்காக அந்த படம் சிறப்பாக ஓடும்னு சொல்ல முடியாது. சத்யராஜ் வந்து ரொம்ப சின்ன வேடம் பார்த்தீங்கன்னா தங்கைக்கு ஒரு கீதத்தில் ஒரு சின்ன ரோல், வில்லன் ரோல் நடிச்சிருப்பார். அப்புறம் சிரஞ்சீவின்னு ஒரு படம், சிரஞ்சீவிங்கிறது சிவாஜி கணேசன் அவர் நடித்தது, கப்பல்லே எடுத்திருப்பாங்க படம். அந்த படத்தில் சாதாரண ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார். இப்படி தான் வந்து அவர் சினிமாக்குள்ளே மெதுவாக வந்து அடாப்ட் ஆகி அதுக்கப்புறம் சாவியில் தான் அவர் ஹீரோவாகிறார். அப்படித்தான் ஒவ்வொரு படிப்படியாக அந்த நிலையில் வந்து தான். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, சொந்த பணத்தை போடுற அளவுக்கு அவர் வந்து இல்லை. நேரடியாக படத்தை தயாரிச்சுட்டு நான் வந்து ஹீரோவை நடிக்கணும் அப்படிங்கிற நிலைமை இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு இன்றைக்கி வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் சத்யராஜ் அவர்களை தெரிஞ்சு அவர் கோடியில் சம்பாதிக்கிறார் அப்படிங்கிறதுனா அவருடைய அந்த உழைப்பு அந்த அடிமட்டத்திலேருந்து வந்ததுனால. இப்போ அது சிலரை பற்றி சொல்கிறாங்க, சினிமாவில் நல்லா சம்பாதிக்கிறவங்க ஆனால் திரும்பக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணாமல் நிலங்களை அங்கே மாதிரி நல்ல இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணிடுறது. இப்போ சத்யராஜ் பற்றி கூட அது மாதிரி தகவல்கள் வருது. குன்னூர், அந்த பொள்ளாச்சி, ஆனமலை இந்த பக்கம் ஏரியாவில் வந்து அதிகமாக நிலங்கள் வாங்கி வச்சுருக்கிறது வந்து அவங்க தான். அது வந்து அது இல்லாத எந்த காலத்திலேயே வாங்கி போட்டது. அதெல்லாம் அங்கே போய் வாங்க முடியாதுன்னு நிலைமையில் இருந்த போது வாங்கி போட்டது. இன்றைக்கி அதோடைய நில மதிப்பின்படி அது வந்து அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி வந்து நேக்கா வந்து புதுச்சாலித்தனமாக அதுக்கான இந்த இதெல்லாம் பண்ணி வச்சது வந்து இவங்க. அதை வந்து ஆரம்பத்தில் வந்து அந்த விலை வந்து இன்றைக்கி வந்து அவ்வளோ விலை அதிகமாக, நில மதிப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா. சொந்த படம் எடுத்த அந்த ஒரு சின்ன விஷயந்தான் வந்து சத்யனை வந்து அந்த சொத்துக்களை வந்து விளக்க வச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். அவர் வந்து நேரடியாக அறிமுகமாகி ஒவ்வொரு படமாக நடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் ஹீரோவாக தன்னை வந்து நிலைநாட்டி இருந்தால் ஒருவேளை சத்யன் இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோவாக இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். நேரடியாக தயாரிப்பில் வந்து அவர் இறங்கி தான் வந்து ஹீரோவாக நடிச்சிட்டார். அதுதான் அவங்க ஒரு சின்ன அவருக்கு சறுக்கலாக அமைஞ்சது. மற்றபடி சென்னையில் அவர் சொந்த வீட்டில் இருக்கார் அப்படிங்கிறது தான். வாடகை வீட்டிலலாம் வாழ்க்காருன்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை, அவர் சொந்த வீட்டில் தான் இருக்கார்.
அப்படி தான் இன்றைக்கி சூழல் இருக்குது. ஆனால் படங்கள் இப்போ சமீபம் நிறைய படங்கள் அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவருடைய காமெடி இதில் வந்து ட்ராக் வந்து மாறிட்டார். ரெண்டாவது மாயாவிலலாம் அவர் நல்லாவே பண்ணியிருப்பார். மாயாவி சூர்யா அவர்களோட கை கொடுத்து அவர் இணையான ஒரு கேரக்டர் வந்து வச்சுருப்பாங்க சிங்கம்புலி டைரக்ஷனில். அது வந்து நல்லாவே இருந்துச்சு. அந்த படமே அவரே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். நீங்கள் நண்பன் படத்துலேயே அப்படி தான் அவருடைய ரோல் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டர் வந்து நல்லா பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாக தான் அவர் இருந்தார். தன்னை மாற்றிக்கிட்டார். அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நமக்கு வந்து ஹீரோவாக இன்றைக்கி வராது, நம்ம வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணணும் அப்படின்னு உணர்றது இருக்குல்ல, அதுவே பெரிய புத்திசாலித்தனம்னு நினைக்கிறேன். அப்படி தான் வந்து அவர் பண்ணிட்டு இருக்கார். இன்றைக்கி அவருக்கு சொந்தமாக சில தொழில்கள் இருக்கலாம், அதை கவனிக்கிறது மூலமாக இந்த படத்தில் நடிக்கிறதுல வந்து அவர் தவற விட்டுருக்கலாம். இனிமேல் இந்த சூழலுக்கு பிறகு இன்னும் அவர் ஒரு அடுத்த இடத்துக்கு போவார்னு நாம் நினைக்கிறேன். திரும்ப ஒரு காமெடி இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா சந்தானம்லாம் வந்து காமெடி நடிகராக இருந்தவர் கதாநாயகன் ஆகிட்டார், வடிவேல் அது மாதிரி போயிட்டார். இப்போ காமெடி நடிகர்களுக்கு கொஞ்சம் பஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னா இன்னும் கூட அவர். ஆமாம், காமெடி நடிகர்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நகைச்சுவை நடிகர்களுடைய இதுவே பங்களிப்பு அதிகம் இல்லாமல் போச்சு. இப்போ நீங்கள் பாருங்கன்னா யோகி பாபு வந்து அவர் ஒரு படத்தில் நடிக்கணும், ஆனால் அவர் முழுக்க டேட் கொடுக்க முடியாத அளவுக்கு பிஸியாக இருக்காரு. இந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வரணும். அதை சத்யன் வந்து பயன்படுத்திக்க வேண்டாம்னு நினைக்கிறது மனநிலை தான் அந்த ஜமீனுடைய அந்த சிந்தனை இருக்குல்ல. நம்ம போய் எதுக்கு இப்போ கேட்டுட்டு அப்படிங்கிறவர்கள் அது அவருடைய சொந்த விஷயம். மாதம்பட்டிக்கு அந்த ஊரில் வந்து நீங்கள் ஒரு சாரட் வண்டியில் வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் சைக்கிளில் போனீங்கன்னா அது எவ்வளோ பெரிய துயரமான ஒரு சம்பவமாக இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கவங்கெல்லாம் அவங்க பரம்பரையாக அந்த வீட்டை பார்த்தவங்க, அவங்களுடைய அப்பாவை பார்த்தவங்க. அந்த மாதிரி சூழலில் வந்து இவர் அங்கே போகாமல் தவிர்த்துக்கிட்டார். அவ்வளோதான். ஊருக்கே போகலைன்னா ஆமாம் சொல்கிறாங்க, சின்ன ராஜான்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு. இவர் இந்த மாதிரி நிலைமையில் அவர் போக முடியாது இல்லை, அதனால அவர் வந்து தனியாக ஒதுங்கி இருக்கார். அவ்வளோதான். ஆனால் ஊரோட வீடுகள் இருக்கா, சில வீடுகள் இருக்குது. ஆனால் அவருடைய மாதம்பட்டி சிவகுமார் இறந்து போன நாளில் வந்து அவர் வந்து பெரிய அரண்மனை மாதிரி வச்சிருக்க இடத்துல ஆனால் அப்படி பண்ண முடியல. அது வந்து ஏதோ சாதாரண ஒரு இடத்துல தான் இருந்தது. அது சிவகுமார் அவர்களும் அவங்கெல்லாம் போயிருந்தாங்க போல. இதுவரை மட்டும் கிடையாது. வின்னர் படம் பார்த்துருக்கீங்களா? வின்னர் அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ராமச்சந்திரன். வின்னர் படம் வந்து எவ்வளோ பெரிய நகைச்சுவை. கைப்புள்ளங்கிற கேரக்டரே இந்த இன்னும் வின்னர் படத்து மூலம் நமக்கு வந்து அறிமுகமாயிருக்கும். வடிவேலு காமெடியில் பின்னி எடுத்திருப்பாரு. அப்படி ஒரு கேரக்டர் அந்த படம் பிரசாந்த் ஹீரோ நடிச்சிருப்பாங்க, கிரேன்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துடைய காமெடி ட்ராக் மட்டுமே இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து ஆடியன்ஸ்கிட்ட பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆமாம், ரிப்பீட்டாக ஓடிக்கிட்டே இருக்காது. இன்னைக்கு மீம்ஸ் வரைக்கும் அதை பயன்படுத்திட்டே இருக்காங்க, திரும்ப பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த ப்ரொடியூசர் அந்த தயாரிப்பாளர் நிலைமை என்ன தெரியுமா? அவர் வந்து நான் ஒரு இடத்துல டீனர் ஹோட்டலில் வந்து டேபிள் தொடச்சிட்டு இருந்தார். வின்னர் படத்துலேருந்து அவருக்கு லாபம் வரல. அவருடைய வீட்டை மட்டும் காமிச்சார். பத்மநாபபுரம் அரண்மனை அந்த மாதிரியான ஓடு வேயப்பட்ட ஒரு பிரமாதமான பெரிய அரண்மனை அது. அந்த வீட்டை வந்து அவர் விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அந்த பட தயாரிப்புல ஏற்பட்ட பெரிய பின்னடைவு, அதன் மூலமாக ஏற்பட்ட செலவு, அவருக்கு வந்து சினிமா புதுசு, அதை எப்படி பண்ணணுங்கிறது தெரியல. இது எல்லாமே சேர்ந்து அவரை வந்து அந்த வீடவே அந்த சொத்துக்களவே விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. பையனுடைய ஆசைக்காக அந்த வின்னர் ப்ரொடியூசரோட அப்பா வந்து நீ என்னவோ பண்ணிக்க, ஆனால் வந்து வீடை மாற்றிரு. அதை சொல்லும்போது நான் ஆடி போயிட்டேன். அதாவது கலங்கி போச்சு. என்னென்னா, நான் இறந்து போயிட்டேன்னா அந்த அடக்கம் பண்ணுற இடத்துக்கு ரொம்ப தொலைவாக நீ வந்து வச்சிடாத, உனக்கு அவ்வளோ தூரம் நீ வந்து செலவு வைக்கக்கூடாது, எனக்கு வந்து அந்த அந்த இடுகாட்டுக்கு பக்கத்திலே நீ வீடு பார்த்து குடியிருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டாராம். சொல்லிவிட்டு அந்த ப்ரொடியூசர் வந்து அழுதுட்டார். வின்னர் ப்ரொடியூசர் ராமச்சந்திரன் பேர். அவரை வந்து நான் ஹோட்டலில் வந்து தற்செயலாக ஒரு இடத்த சாப்பிட போகும்போது அப்போ அவர் பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சினிமா பற்றி பேசினார். நீங்கள் யார் சார் சினிமா பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்டு தான் நான் கண்டுபிடிச்சேன். அதை என்ன சார் இப்படி விஷயத்த சொல்கிறீங்கன்னு சொல்லி அப்போ நான் வந்து அந்த பத்திரிக்கையில் எழுதினேன். அதை படிச்சுட்டு என்ன பண்ணிட்டார், டைரக்டர் பாலா இருக்கார்ல, அந்த கட்டுரையை படிச்சுட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி அவள் மூலம் பேசி அவரை வந்து தன்னோட படத்தில் நடிக்க வச்சார். அவருக்கு வந்து அந்த நடிப்பு சூழல் வரலை. அந்த படத்தில் வந்து வேற ஒருத்தர் அதுக்கப்புறம் அந்த போர்ஷனை எடுத்துகிட்டு வேற ஒரு ஒருத்தர் நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் சில படங்களில் இப்போ வரைக்கும் வந்த படங்களில் வர நடிச்சிருக்காரு வின்னர் ப்ரொடியூசர் ராமச்சந்திரன் அவர்கள். அதுக்கப்புறம் இப்போ தயாரிப்பாளருடைய சங்கத்தில் வந்து ஒரு சின்ன பொறுப்புகளை போட்டு சிவசக்தி பாண்டியன் அவர்கள் வந்து அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ப்ரொடியூசரை சங்கத்தில் இருக்கும்போது அவங்க பையனை படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு பணம் வந்து ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் கொடுத்தாங்க. அவங்க பசங்களை படிக்க வச்சாங்க. அவர் வந்து அந்த கண்ணீரோடு சொல்லும்போது இருக்கிறதில்ல, நான் அப்படி வாழ்ந்தேன் சார், ஆனால் எனக்கு நான் நிறைய இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இருக்குல்ல, அதெல்லாம் பெரும் துயரம். நீங்கள் அப்படி வாழ்ந்தீங்கிறதுக்காக வந்து சினிமா ஓடாது. அந்த படம் இல்லாத எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு சூழலை தான் வந்து இன்றைக்கி சத்யனும் அப்படி தான்
மாதம்பட்டி சிவகுமாருடைய குடும்பம் அப்படி தான் அந்த இழப்பை சந்திச்சிருக்கே தவிர இன்றைக்கு சத்யன் நல்லா இருக்காரு. இந்த ராமச்சந்திரன் அவர்களும் ஒரு அளவுக்கு ஸ்டேபிளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சினிமாங்கிறது வந்து யாருக்கும் இரக்கம் பார்க்காது, வெற்றியை மட்டும்தான் பார்க்கணும். நல்ல படத்தை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லும். இல்லைன்னு நீங்கள் ஜமீனாக இருந்தாலும் சரியாக படம் எடுக்கலைன்னா அது ஓடாது. நிறைய படம் வருது, அதில் சக்ஸஸ் ஆகிற படங்கள்ங்கிறது ஒரு 10 15 தான் இருக்குது வந்து. அப்படி இருக்கும்போது இது மாதிரி ஏகப்பட்ட சுக கதைகள் உள்ள இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த ப்ரொடியூசர் அப்பா சொன்ன வார்த்தையே வந்து இனி வர்ற தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கணும். என் பையன் வந்து அதிகமாக செலவு பண்ணி என்னை அடக்கம் பண்ண எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, அப்படி கூட நான் செலவு வைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்டா, நீ எனக்கு அங்கே வந்து பக்கத்துலேயே வையின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய துயரம் பாருங்கள். பெரிய அரண்மனை மாதிரி வாழ்ந்த வீட்டில் இருந்து விட்டுட்டு ஒருத்தர் வந்து அந்த இடுகாட்டு பக்கத்தில் எனக்கு வீடு பாருன்னு சொல்கிறதுங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து சினிமாவில் யாருக்கும் வரக்கூடாது. அது அந்த மாதிரி ப்ரொடியூசருக்கு வந்திருக்கு, மாதம்பட்டி சிவகுமார் அவர்களுக்கும் வந்திருக்கு. இந்த இதில் இருந்து சத்யன் வந்து கண்டிப்பாக மீண்டு வருவார். அவர் வந்து அவர் சொத்தை மீட்கிறாரு, அவருக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. ஆனால் அவர் ரோட்டில் மட்டும் நிற்கலை, அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து சொந்த வீட்டில் இருக்கார், நல்லா இருக்கார். இப்போ வின்னர் ப்ரொடியூசரு மாதம்பட்டி சிவகுமார் இவங்களை தான் நம்ம பேசுகிறோம். கமல் வந்து என்னைக்காவது வந்து நான் நஷ்டம் அடைஞ்சிருக்கேன் அப்படி எங்கேயாவது பப்ளிக்கில் சொல்லியிருக்காரா? ஆனால் அவருக்கு அவ்வளோ கடனில் வந்து அவர் சொத்தவே விற்க வேண்டிய சூழல் வந்துருச்சு. அந்த சொத்தை விற்கக்கூடிய கடைசி கட்டத்தில் தான் விக்ரம் படம் வந்து 2வது படம் லோகேஷ் கனகராஜ் எடுத்து விக்ரம் படம் வந்து ஓடி அவரே எதிர்பாராத அளவுக்கு பணத்தை வந்து லாபத்தை கொட்டி குவிச்சது. அது எப்படி சொல்கிறது அப்படின்னா, படம் ஓடி எல்லாம் முடிஞ்சு அவர் பெரிய லாபத்தை சம்பாரிச்சிட்டாரு. ஆனால் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்திலேருந்து இன்னொரு கொஞ்சம் ஒரு பெரிய பல கோடிகளை வந்து கொடுக்குறாங்க. என்ன விஷயம்னா, இது ஓவர்ஃபுல் வைந்த பணம் சார், உங்கள் ஷேரு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது அவருக்கு பெரிய அதிர்ச்சியாக போச்சு. ஸோ அப்போ வந்து எப்படி அதை கமலஹாசனும் அதுக்கு இலக்கானவர் தான், ஏதோ இவங்க 2 பேரும் கிடையாது. கமலஹாசன் அப்படி ஒரு இழப்பை சந்தித்தவர் தான். ஆனால் அவர் தொடர்ந்து அந்த மாதிரியான சினிமாவில் தான் அவர் முதலீடு பண்ணுவார். நீங்கள் எங்கேயும் போய் நான் சொல்லிக்கிட்டு அவருக்கு பேங்க் கடன், அவங்க வீட்டு மேலாம் அவ்வளோ கடன் இருந்திருக்கு. அந்த கடன்லேருந்து தப்பிச்சு வெளியே வந்தது விக்ரம் படத்தினால தான். அப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய இழப்பை சந்திக்க வேண்டிய சூழலில் கமல் இருந்தார். இப்போ சினிமா வந்து அப்படி தான், அவர் கமலுன்னு பார்க்காது, மாதம்பட்டி சிவகுமார்னு பார்க்காது. யாராக இருந்தாலும் படம் ஓடுனா ஓடும், நல்லா இருந்தால் ஓடும், இல்லாட்டினா ஓடாது. ராஜாவாக இருந்தாலும் ஓடாது. ஏகப்பட்ட முன்னுதாரணங்கள் இருக்குது. விழுந்து எந்திரிச்சு வந்தவங்க, ஆமாம், விழுந்து அதில் மீண்டும் எழுந்து வந்தவங்களுக்கு கதையும் இருக்குது. அது மாதிரி சத்யனும் எழுந்து வருவாருன்னு நம்ம நினைக்கலாம். நம்ம உதாரணம் ஆல் இந்தியா லெவலில் உதாரணம்னா அமிதாப் பச்சனை சொல்லலாம். அமிதாப் பச்சன் வந்து எப்படி ஒரு இழப்பு சந்திச்சார் பாருங்க. அதாவது சிங்கிள் காசு இல்லை அவருக்கு, அந்த மாதிரி ஒரு இழப்பை சந்திச்சார். அவர் அப்படி ஓடி நடித்தார், அவ்வளோ உழைப்பு போட்டார், விளம்பர படம் நடித்தார், எவ்வளோ பிக்பிங்கிற கம்பெனி ஆரம்பித்து அதில் வந்து தமிழில் உல்லாசம் படம்லாம் எடுத்தார், பிரம்மாண்டமாக எடுத்தார். ஆனால் படம் போகலை. ஸோ அவரும் அந்த அமிதாப் பச்சனும் அந்த இழப்பை சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறது இதெல்லாம் பெரிய உதாரணம். அமிதாப் பச்சன், கமலஹாசன் மாதிரி சத்யனும் வந்து எழுந்து வருவார், மறுபடியும் நடிப்பார்.